அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் பண்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1005 சுவர் இல்லாமல் சித்திரம் வரையலாம். இதுதான் புக்கு. இந்த புத்தகத்தை பத்தி தான் பேச போறாரு. நான் யோசித்தேன், சுவர் இல்லாமல் என்ன சித்திரம் வரைய போறாரு. சரி, கொஞ்சம் தேடலாம் அப்படின்னு தேடினப்ப சில தகவல் கிடைச்சு. ஒரு அருமையான மோட்டிவேஷன் புக் இது. ஒரு தன் வெரி குட் இன்ஃபர்மேஷன். அதாவது சுவர் இல்லாமல் சித்திரம் வரையலாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, கண் இல்லாத எப்படி சக்சஸ் ஆனாங்க, காது இல்லாதவங்க எப்படி சக்சஸ் ஆனாங்க, கை இல்லாதவங்க எல்லாம், கை கால் இல்லாதவங்க எப்படி சக்சஸ் ஆனாங்க. அதாவது ஒரு முழு மனிதனா இல்லாத பல திறனாளிகள் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்க்கு போயிருக்காங்க. அவங்க எல்லாம் அவங்களோட வரலாறை பத்தி அதான் கூறுதுன்னு நினைக்கிறேன். இது இந்த இந்த புத்தகம் ஒரு அருமையான புத்தகம். இது பேசி முடிச்ச பிறகு நமக்கு பல விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கிற உள்ள இருக்கிற நெகட்டிவ், நம்ம கிட்ட தேவையில்லாத சிந்தனைகள், நம்ம தவறாக நினைக்கிற சில சிந்தனைகள், அதெல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தூக்கி போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவா கொண்டு போகும், நம்மளுடைய சிந்தனைகள் டோட்டலா மாத்தும் அப்படின்ற கருத்து தான் இதுல இந்த புத்தகத்துல வருது அப்படின்றது போட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது படிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு அருமையான புத்தகத்தை கொண்டு வந்திருக்காரு ரிஃபாய் பாய்ன்றதுல மன நிறைவாகவும் இருந்தது. அது ரிஃபாய் பாய் படிக்கும்போது சொன்னாரு, பாகம் ஒண்ணுன்னு போட்டுருங்க, வரிசையா பேசுவோம் அப்படின்னாரு. இந்த புத்தகம் வாங்கி எப்போ வாங்கினாருன்னு தெரியாது. ஜேவியர்ன்றவர் தான் எழுதியிருக்காரு. இதை பார்க்கலாம், என்ன ஜேவியர் எழுதியிருக்காருன்றத தெரிஞ்சுக்குவோம். ரிஃபாய் பாய், நீங்கள் உங்கள் உரையை ஆரம்பிக்கலாம். அன்பிற்குரிய மைண்ட் யுவர் மைண்ட் அங்கத்தின் அனைவர்களுக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். பொதுவாகவே 5இல் விளையாதது 50இல் விளையுமான்னு கேட்பாங்க. நான் 1005 கொஞ்சம் விளையிறேன். அப்பந்தான் கொஞ்சம் கொஞ்சமா எபிசோட பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம நிறைய புத்தகங்களை வாசிப்போம். அதே மாதிரி பல வகையான அனுபவங்களையும் பெற்றுக்கிட்டே வர்றோம். எம்ஐஎம்லேயே நம்ம அதிகமான புத்தகங்களை நம்ம அலசி ஆராய்ந்திருக்கின்றோம். ஆனா இந்த புத்தகம் ஒரு உற்சாகத்தை தருது. சார் சொன்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷன் புக் தான் இது. இதை ஒரு புக்கில் நான் ஆஃபீஸில் இருக்கும்போது படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதை கண்டிப்பாக நம்முடைய மன்றத்துக்கு கொண்டு வரணும், நம்முடைய குழும உறுப்பினர்களுக்கு நம்மளை இதை பறைசாட்டுவாங்க வேண்டியதான் இதை எடுத்தேன். இது சார் சொன்ன மாதிரி சேவியர் தான் எழுதியிருக்கிறாரு. அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரக்குன்றம் என்ற பகுதியை சேர்ந்தவர் போல தெரியுது. இப்போ ஐடியில் முக்கியமான ஃபீல்டில் ஆஃபீஸராக இருந்துட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு 60 கட்டுரைகள், 60 தலைப்புகள்ல 60 வாரங்கள் தினத்தந்தியில வாரமா வந்துட்டு இருந்திருக்குது. மிக அருமையான இந்த புத்தகத்தை குறித்து நிறைய பேர் ஃபீட்பேக் எஸ்எம்எஸ் ஆகும், இமெயில் ஆகும், அவங்க கொடுத்துருக்கிறத பார்த்தேன்னு சொன்னா அதே ஒரு புக்கா போடலாம் போல தெரியுது. அதுல முக்கியமா அவர் ஆத்தர் என்ன சொல்றான்னு சொன்னா, ஒரு மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரி ரொம்ப அப்செட் ஆயிட்டார். அப்புறம் அந்த புக்கை படிச்ச பிறகுதான் நான் ஒரு என்ன சொல்றது, சூழ்ச்சியில இருந்து நான் திரும்பி வந்தேங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறத ஆத்தர் பெருமையா சொல்றார். அந்த புக்கை நான் புக்கில் படிக்கும்போது கிட்டத்தட்ட அது ஒரு 350 பக்கத்துக்கு மேல போகுது. பல அத்தியாயங்களா இருக்குது. நான் ஒரு சுருக்கமா ஒரு 10 அத்தியாயத்தை மட்டும் இன்னைக்குள்ள அதை கவர் ஆகும்னு நினைக்கிறேன். அதை பத்தி பார்க்கலாம். அவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன குட்டி கதை மாதிரி ஆரம்பிக்கிறார். எப்படி சொல்றாருன்னு சொன்னா, ஆஸ்திரேலியிலிருந்து ஒரு மருத்துவமனை வராண்டாவில் பதற்றத்துடன் காத்திருந்தார் தந்தை. அவருடைய மனைவிக்கு பிரசவம். குழந்தையின் அழுகுரல் கேட்டதும் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். கொஞ்ச நேரத்திலேயே மகனை கொண்டு வந்து காட்டினார்கள். ஆர்வத்துடன் மகனை பார்த்தவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். குழந்தைக்கு 2 கைகளும் இல்லை, 2 கால்களும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆளுமை நீக் வாய்ஸஸ். இவர் 1982ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி அவருக்கு ஒரு துயர நாள் ஆயிட்டு. இந்த குழந்தைய பார்த்த உடனே, ஐயோ இவன் என்ன செய்வான், இவனால் நடக்க முடியாதே, கையால் செய்ய வேண்டிய வேலைகள் எதையுமே செய்ய முடியாதே, இவன் எப்படி வாழ்க்கை நடத்துவான் என பெற்றோர்கள் பதறி துடித்தார்கள். குழந்தை சிறுவனானான். அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார்கள்.
பள்ளிக்கூடத்திலே அவமான பார்வையும் பரிதாப பார்வையும் புரட்டி போட்டன. எல்லோரையும் போலவும் தான் இல்லையே என அழுது அவனுடைய ஒரே பிரார்த்தனை என்ன தெரியுமா? கடவுளே, முடி வளருவது போல என்னுடைய கை கால்களும் வளரட்டுமே என்பதுதான் அவருக்கு கவலை. முடியை போல கை கால்கள் வராது என புரிந்த வயதில் தற்கொலை செய்ய முயன்றிருக்கிறார். அதிலும் அவருக்கு வெற்றி இல்லை. தற்கொலை செய்யக்கூட ஒருவருடைய உதவி வேண்டும் எனும் சூழல் அவனுக்கு. எல்லோருக்கும் இடது கால் இருக்கும் இடத்தில் இவருக்கு ஒரு சின்ன வால் போன்ற பகுதி மட்டும் ஒன்று உண்டு. அதுதான் இவருடைய கை கால் சர்வமும். ஒரு நாள் ஒரு மாற்றுத்திறனாளி கழுத்தையும் நாடியையும் பயன்படுத்தி கால்ஃப் விளையாடுவதை பார்க்கிறார். உள்ளுக்குள் மின்னல் வெட்டுகிறது. ஏதோ ஒரு இனம் புரியாத உற்சாகம் உள்ளுக்குள் ஊட்டெடுத்தது. ஓடிப்போய் கண்ணாடிகள் தனது முகத்தை பார்த்தார். முதலாக அவருக்கு அழகிய 2 கண்கள் தெரிந்தன. அதுவரை கண்ணாடியில் ஊனத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தவர் முதல் முறையாக கண்களை பார்த்து சிரிக்க துவங்கினார். அன்று தொடங்கியது இவருடைய புதிய வாழ்க்கைக்கான காலண்டர். அன்றிலிருந்து அவருடைய சோகமும் துயரமும் காணாமலே போய்விட்டது. கால்ஃப் விளையாடினார், நீச்சல் அடித்தார், கடலில் தண்ணீர் சறுக்கு விளையாட்டு விளையாடினார். குறையில்லாத மனிதர்களுக்கு தெரியாத பலவற்றையும் கற்றுத் தேர்ந்தார். இன்று 24க்கும் மேற்பட்ட உலக நாடுகளுக்கு பயணம் செய்து தன்னம்பிக்கை ஊட்டும் முறைகளை ஆட்டிக்கொண்டிருக்கின்றார். லட்சக்கணக்கான மக்களின் மனதில் உற்சாகத்தை ஊட்டெடுக்கும் லைஃப் வித்தவுட் லிம்ப் எனும் ஒரு நிறுவனத்தின் இயக்குநராகவும் பணி செய்து கொண்டிருக்கின்றார். நாம் தடுமாறி கீழே விழுந்தால் கைகளை ஊன்றி எழுவோம் அல்லது கால்களை கொண்டு எழுவோம். காலும் கையும் இல்லாத அவர் விழுந்துவிட்டு எழும் காட்சியை வீடியோவில் பார்க்கும்போது தன்மேல் குறை இருக்கிறது என்று நினைக்கும் எல்லோருமே அந்த நினைப்பை மாற்றிக்கொள்வது உறுதி. இதை மிக அருமையா அந்த நீக்கி விஜய்க்கினுடைய அந்த பயோகிராஃபி சொல்லும்போது சொல்றாங்க. அடுத்ததாக, தனக்கு ஏதோ குறை இருக்கிறது என்று நினைப்பது இன்றைக்கு ஒரு தொற்று நோயாகவே மாறி இருக்கிறது. நான் கொஞ்சம் கருப்பா இருக்கேனேனா, இன்னைக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ் என்ன கொஞ்சம் டல்லாக காட்டுதே என்பது தொடங்கி தங்களுக்கு ஏதோ குறை இருப்பதாய் கற்பனை செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இன்று அநேகம். நல்லா இருப்பவர்களே இப்படி இருந்தால் கொஞ்சம் குறைபாடு உள்ளவர்களுடைய கதி என்னாவது? கொஞ்சம் முதுகு வலி, அது மட்டும் இல்லைன்னா பட்டையை கிளப்பியிருப்பேன். எனக்கு இங்கிலீஷ் தான் பேச வராது, அது மட்டும் இல்லைன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன் என சாதாரணமான பிரச்சனையில கூட பேனர் கட்டி விளம்பரம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். சாரா பெர்னாட், அது பெரிய ஆளுமை என்று ஒரு நடிகை இருந்தார். 1844 பிரெஞ்சு நாடக உலகையும் திரையுலகையும் ஒரு காலத்தில் ஆட்சி செய்தவர். ஒரு நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். கடைசி காட்சி உணர்ச்சி பூர்வமாய் குதித்து நடிக்கையிலே அவருடைய முட்டியில் காயம்படுகிறது. துரதிருஷ்டவசமாக அந்த காயம் தீரவே இல்லை. அவருடைய ஒரு காலையே இழக்க வேண்டியதாயிற்று. புகழில் கொடிகட்டி பிறந்த காலத்தில் ஒரு காலை இழந்தால் என்னவாகும்? அத்துடன் அவருடைய கலை வாழ்க்கை அஸ்தமித்தது என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் அசரவில்லை. அதன் பின்பும் மரணம் வரை தனது வசீகர குரலாலும் நடிப்பாலும் பிரெஞ்சு உலகத்தையே வசீகரமாக வைத்திருந்தார். உலகம் கண்ட பிரமிப்பு ஊட்டும் நடிகைகள் பட்டியலில் எப்போதும் இவருக்கு முதன்மை இருக்கை உண்டு. அவமானங்கள் நம்மை உயர்த்தும் ஏணிகள் என்ற தலைப்புல அது சொல்லிட்டு வர்றாரு. எப்படா அடுத்தவனை அவமானப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என அல்ப சந்தோஷத்தோடு அலையும் மக்கள் எக்கச்சக்கம். ஏன் தான் மக்கள் இப்படியெல்லாம் நடத்துகிறார்களோ என நாம் பல வேளைகளில் தலையை பிய்த்துக் கொள்வோம். விஷயம் புரிபடாது. பெரும்பாலான அவமானங்கள் 3 வகைதான். ஒன்று நம்ம உருவம் சார்ந்தது, இரண்டாவது நமது செயல் சார்ந்தது, மூன்றாவது நமக்கு சம்பந்தமே இல்லாத நம்ம சூழல் சார்ந்த விஷயம். இதுல ஏதாவது 4 குறை கண்டுபிடித்து நம்ம காதுல கொஞ்சம் ஈயம் ஊற்றிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நாம அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவோம். இல்லைன்னா அந்த அவமானத்தை மறைக்க நம்ம பங்குக்கு நாமும் 4 பேரை இன்சல்ட் பண்ணிட்டு திரிவோம். இதுதான் வாழ்க்கையில் யதார்த்தம். நீ வெற்றியாளனாய் பரிமளிக்க வேண்டுமானால் அடுத்தவர்கள் உன்னை நோக்கி எரியும் கற்களை கொண்டு வாழ்க்கையில் வலுவான அடித்தளம் கட்டிக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் என்கிறார் டேவிட் ஃப்ரிங்க்லி. மண்வெட்டி பிடிக்கிற உழைப்பாளிலோடு கை ஆரம்பத்துல சிவந்து அப்புறம் கிழிஞ்சு கடைசியில பாறை மாதிரி
உரமாவிடும். அதுபோல அவமானங்களை சந்திக்கும் மனசும் உடைந்து விடாமல் அவமானங்களை திறமையாக சமாளித்தால் வலிமையாகிவிடும். அப்படி ஒரு மனசு அமைந்து விட்டால் வாழ்க்கையில் எந்த சிகரத்திலும் கூடு கட்டி குடியிருக்கலாம். ஒரு பிரபல தயாரிப்பாளரிடம் ஒரு பெண் போய் நடிக்க வாய்ப்பு கேட்டார். அந்த பெண்ணை ஏற இறங்க பார்த்த தயாரிப்பாளர் சிரித்தார். என்னம்மா, உன்னை பார்த்தா ரொம்ப சாதாரண பொண்ணா இருக்க, நடிகைக்குரிய எந்த ஒரு லட்சணமும் உன்கிட்ட இல்லையே, நீ ஸ்டாராக முடியாது, வேறு ஏதாச்சும் வேலை பாருமா என்று கூறி திருப்பி அனுப்பினார். பெண்கள் கேட்க விரும்பாத ஒரு அவமான வார்த்தை நீ அழகா இல்லை என்ற வார்த்தை தான். அந்த பெண்ணோ அந்த அவமானத்தை போர்த்து கொண்டு சோர்ந்து போய் படுத்து விடவில்லை. விக்கிரமாதித்த வேதாளமாய் மீண்டும் மீண்டும் முயன்றார். ஒரு காலகட்டத்தில் வாய்ப்பு கதவு திறந்தது. பின் உலகமே வியக்கும் நடிகையாகவும் சர்வதேச மாடலாகவும் அற்புதமான பாடகியாகவும் அந்த பெண் கொடிகட்டி பறந்தார். அந்த பெண் தான் மர்லின் மன்ரோ. இந்த மர்லின் மன்ரோ இன்னைக்கு கூட நம்ம சினிமா பாடலாசிரியர்கள் நீ மர்லின் மன்ரோ குளோனிங்கா என அவரை விடாமல் துரைத்துக் கொண்டிருப்பதாம் நாம் எல்லாம் அறிந்தது. அவமானங்களை ஏய்ப்பவர்கள் சாதாரண மனிதர்கள், அதில் வீழ்ந்து அழிபவர்கள் சராசரி மனிதர்கள். அந்த அவமானிலிருந்து வாழ்க்கைக்கான உரத்தை பெற்றுக் கொள்பவர்கள் தான் வெற்றியாளர்கள். பள்ளி இறுதியாண்டு தேர்வு முடிவு வரும்போது முதல் பக்கத்தில் சாதனை புரிந்த மாணவர்களின் படங்களும் வரும். தொடர்ந்து நாளிதழ்களில் தோற்று போய்விட்டதால் அவமானத்தில் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களும் இடம்பெறுவதுண்டு. ஒரு சாதாரண தேர்வில் தோற்று போவதை கூட ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வாழ்க்கையில் எப்படி சாதிக்க முடியும்? அடைக்கப்பட்ட ஒரு கதவின் முன்னால் நின்று புலம்போது திறந்திருக்கும் கோடான கோடி கதவுகளை உதாசீனப்படுவதற்கு சமமல்லவா? பள்ளிக்கூடத்தில் தோற்று போனால் வாழ்க்கையே போச்சு என நினைப்பவர்களின் வின்ஸ்டன் சர்ச்சிலை அவமானப்படுத்துகிறார்கள். அவர் 6ஆம் வகுப்பிலேயே தோற்று போனவர். அந்த தோல்வியுடனேயே மனமுடைந்து போயிருந்தால் பின்னாளில் அவர் அடைந்த உயரத்தை அடைந்திருக்க முடியுமா? இங்கிலாந்து நாட்டில் 2 முறை பிரதமராக இருந்தவர் சர்ச்சில். பிரிட்டிஷ் பிரதமர்களையே இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வாங்கியவர் இவர் மட்டும்தான். 6ஆம் வகுப்பில் தோல்வி பெற்ற ஒருவருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு கிடைக்கிறது. இதுதான் தன்னம்பிக்கையின் வியப்பூட்டும் விளையாட்டு. அடுத்ததாக, தோல்விகளும் அவமானங்களும் நம்மை புதைத்து விடக்கூடாது. நம்மை ஒருவர் அவமானப்படுத்துகிறார் என்றால் நம்மிடம் அபரிவிதமான சக்தி இருக்கிறது எனும் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சார், எங்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு சார், இதை புத்தகமா போடுவீங்களா என்னும் கோரிக்கையுடன் ஜே கேன்ஃபீல்ட் மற்றும் விக்டர் கேன்சன் இருவரும் ஒரு பதிப்பகத்தை அணுகிறார்கள். சாரி, இதெல்லாம் பப்ளிஷ் பண்ண முடியாது, ஓவர் அட்வைஸா இருக்கு என பதிப்பகத்தார் அதை நிராகரித்தனர். எழுத்தாளர்கள் சோர்ந்து விடவில்லை. 2வது, 3வது, 4வது என வரிசையா எல்லா பதிப்பகங்களிலும் ஏறி இறங்கினார்கள். அந்த புத்தகம் எத்தனை இடங்களில் நிராகரிக்கப்பட்ட தெரியுமா? சுமார் 140 இடங்களில். இருந்தாலும் அவர்கள் தங்கள் முயற்சியை விடவில்லை. கடைசியில் ஒரு வழியாக அந்த நூல் அச்சானது. கடைகளுக்கு வந்த உடனேயே உலகம் முழுவதும் அதன் விற்பனை சட்டென பற்றி கொண்டது. இன்று உலகெங்கும் 65 மொழிகளில் ஏகப்பட்ட தலைப்புகளில் 10 கோடிக்கு மேல் பிரதிகளில் என அந்த நூல் பிரமிப்பூட்டுகிறது. அந்த நூல் தான் சிக்கன் சூப் ஃபார் தி சோல். நிராகரித்துக்கெல்லாம் வெட்கி தலைகுடிம்படி அந்த நூலின் பிரபலம் இருப்பது நாம் அறிந்தது. 140 அவமானங்களுக்கு பின் இந்த வெற்றியை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்றால் தங்கள் மேல் வைத்த நம்பிக்கைத்தான் காரணம். இன்னொருவர், உன் மூஞ்சி சதுரமா இருக்கு, நீ எல்லாம் நடிகனாவியா, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை என்று விரட்டப்பட்டவர் தான் ஹாலிவுட்டில் கொடிகட்டி பறக்கும் ஜான் ட்ரிவோல்டா. இன்று இவருக்கு இந்தியாவிலே ஏகப்பட்ட ரசிகர்கள். என் மூஞ்சி எப்படி வேண்டுமானால் இருக்கலாம், ஆனா நான் நடிகன் ஆவேன், ஏன்னா எனக்கு திறமை இருக்கு என்பதுதான் அவருடைய பதிலா இருந்தது. முயற்சி அவரை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தியது. உறுதியான மனம் இருந்தால் அவமானங்கள் வரும்போது மனத்தின் கதவை இறுக அடைத்து தாழ் போட்டுக் கொள்ளலாம். நாம் அனுமதிக்காவிடில் அவமானங்கள் நமக்குள் போய் அமர்வதே இல்லை. பிறர் அவமானமான வார்த்தைகளை பேசும்போது அதை வரவேற்று உள்ளே உட்கார வைத்து அதையே நினைத்து உருகி நமது வாழ்க்கையை இழந்துவிடக் கூடாது.
புத்தர் ஒருமுறை கிராமங்கள் வழியாக போய்கொண்டிருந்தார். ஒரு கிராமத்திலே அவருக்கு ஏகப்பட்ட மரியாதை, அடுத்த கிராமத்திலே ஏகப்பட்ட திட்டு, வசைமொழி, அவமானப்படுத்தல்கள். புத்தரோ அமைதியாக இருந்தார். அவமானப்படுத்தியவர்களுக்கே அவமானம் ஆகிவிட்டது. யோ, இவ்வளவு திட்டுறோமே, சூடு சொரணை ஏதும் இல்லையா என்று கடைசியில் கேட்டே விட்டார்கள். புத்தர் சிரித்தார். இதுக்கு முன்னால் நான் போன கிராமத்தில் ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் கொடுத்தார்கள். எனக்கு எதுவுமே தேவையில்லை என திருப்பி கொடுத்து விட்டேன். இங்கே ஏகப்பட்ட வசைமொழிகள் தருகிறீர்கள். இதையும் நான் கொண்டு போவதில்லை. இங்கேதான் நான் தந்துவிட்டு போகப் போகிறேன். எனவே என்னை எதுவும் பாதிக்காது என்றாராம். நம் மனது முடிவெடுக்காவிட்டால் யாரும் நம்மை கட்டுப்படுத்த முடியாது எனும் உளவியல் உண்மையைத்தான் புத்தர் தனது வாழ்க்கையில் அனுபவம் வாயிலாக விளக்குகிறார். அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதல்ல வடிவமல்ல நாம் எப்படி என்பது நமக்கு மட்டுமே முழுமையாக தெரியும். மற்றவர்களுக்கு தெரிந்தது நம்மில் ஒரு சில பகுதி மட்டுமே. விமர்சனங்கள், அவமானங்கள் எல்லாம் எழாமல் இருக்காது. ஆனால் அதை தூரத்தில் நின்று பார்த்துவிடும் ஒரு பயணியைப் போல நாம் கடந்து சென்று விட வேண்டும். அதுதான் வெற்றிக்கான வழி. வீழ்த்தும் கணைகளாய் பாயும் அவமானம் வீழ்த்தி வெல்வதே வாழ்வின் வெகுமானம் என்று சொல்கிறார். அதே மாதிரி பலவீனங்களை பலமாக்குவோம். எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, இல்லைன்னா நான் வாழ்க்கையில ஜெயிச்சு கொடி நாட்டிக்கிட்டே இருப்பேன் என்னும் உரையாடலை எல்லா இடங்களிலும் சகஜமாக கேட்கலாம். பலவீனங்கள் இல்லாத மனிதன் இல்லை. ஆனால் பலவீனத்தை முதலீடாக கொண்டு வாழ்வில் வெற்றி பெற்றவர்களை பார்க்கும் போதுதான் பலவீனங்கள் பலங்களை நோக்கிய படிக்கட்டுகள் எனும் உண்மை புரியும். உலகை கலக்கிய பீட்டில்ஸ் இசைக்குழுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு ரெக்கார்டிங் நிறுவனத்திடம் போய் ஆல்பம் போடுவதற்கான வாய்ப்பை கேட்டார்கள். பாட்டை கேட்ட நிறுவனத்தினர், பாட்டு பரவாயில்லை, ஆனா உங்க கிட்டார் சவுண்ட் மண்டே புழக்குது, அதனால இதை தேர்வு செய்ய முடியாது என அனுப்பி வைத்தனர். இன்றைக்கு பீட்டில்ஸ் குழுவினரின் பலமாக கருதப்படுவதே அந்த கித்தார் இசைதான். அந்த அதிரடிக்கும் சத்தத்துக்காகவே அவர்கள் உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டார்கள். இந்த கிட்டார் இசையை கழித்து பார்த்தால் பீட்டில்ஸ் இன்று ஒன்றும் இல்லை. ஐயோ, 4 பேர் சொல்லிட்டாங்களே, இது ஒரு பெரிய குறை போல இருக்க, இனிமே கித்தார் இசையோ கம்பியை வச்சு மியூசிக் போடுவோம் என்று அவர் நினைக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் அவர்களுக்கென ஒரு தனி அடையாளம் இல்லாமலே போயிருக்கும். எது பலவீனம் என்று மற்றவர்கள் நினைத்தார்களோ அதையே தங்களது பலம் என அவர்கள் நிரூபித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் நாம் பலவீனம் என நினைத்திருப்போம். ஆனால் அதே விஷயங்கள் தான் நமக்கு பலமான விஷயங்களாக மாறிவிடும். சே, என் பல்லு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு என புலம்பிக் கொண்டிருக்கும் பெண்ணுக்கு திடீரென வாய்ப்பு வரும், உங்க பல்லு ரொம்ப அழகா இருக்கு, மாடலா நடிக்க முடியுமா? அல்லது காதல் கசிந்துருகி சொல்வான், உன் பல்லு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு பலவீனம் இருக்கிறது என புலம்புவதால் உண்மையில் எதையுமே சாதிக்க முடியாது. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொல்லும் போது ராம் சார் இணையறார். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் பற்றி தெரிந்திருக்கும், தெரியாதவர்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம். இயற்பியலுக்காக ஏகப்பட்ட பங்களிப்பை செய்தவர் அவர். அவருடைய த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் எனும் நூல் தொடர்ந்த 5 ஆண்டுகள் அதிக விற்பனையாகும் புத்தகமாக இருந்தது. தமிழிலும் காலம் ஒரு வரலாற்று சுருக்கம் என வெளியான இந்த நூல் உலகின் பெஸ்ட் நூல் என பாராட்டப்பட்டது. இவர் உடலின் பெரும்பாலான பகுதிகள் செயலிழந்த நிலையில் இருப்பவர். வீல் சேரில் தான் வாழ்க்கை, உடல் பாகங்கள் ஏதும் அசையாது, பேசுவதற்கு கூட ஒரு கணினி வேண்டும் எனும் நிலை. ஆனாலும் இவருடைய சாதனைகளின் தாகம் மட்டும் குறையவே இல்லை. இந்த நோய் இருப்பதால் முழு நேரத்தையும் சிந்தனையிலும் வாசிப்பிலும் செலவிடுகிறேன் என்கிறார் இவர் தன்னம்பிக்கையாக. பலவீனத்தை பலமாக பார்க்க மனம் பலமாக இருக்க வேண்டும். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸிடம் அது மனம் இருந்திருக்கிறது. அதனால்தான் இவர் இன்னும் பிரமிப்புடன் பார்க்கப்படுகிறார். ஒருவருடைய பலம் இன்னொருவருக்கு பலவீனமாகும். ஒருவருடைய பலவீனம் இன்னொருவருக்கு பலமாக இருக்கும். புல்லாங்குழல் எடுத்துக்கொள்ளுங்கள், உலகில் இல்லையேல் அதில் இசை இல்லை. மிருதங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உலகில் இருந்தால் அதில் இசை இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம். அடுத்தவருடன் ஒப்பிட்டு தம்முடைய பலங்களை பலவீனமாக கருதாமல் இருக்க வேண்டியது முக்கியம். ஜப்பானில் 10 வயது பையன் ஒருவன் இருந்தான். ஜூடோ சாம்பியனாக மாறினான். அவனுடைய கனவு தான். ஆனால் அவனுக்கு இடது கை கிடையாது. கையும் காலும் வலுவாய் இருப்பவர்களுக்கே ஜூடோ சாம்பியன் ஆவது சிம்ம சொப்பனம்.
கையில்லாத பையன் என்ன செய்வான்? பல மாஸ்டர்களிடம் போனான். எல்லோரும் அவனை பரிதாபமாக பார்த்துவிட்டு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். கடைசியில் ஒரே ஒரு குரு அவனுக்கு ஜூடோ கற்றுத்தர ஒப்புக்கொண்டார். பயிற்சி ஆரம்பமானது. ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். நாட்கள், வாரங்கள், மாதங்கள் ஓடின. குரு வேறு எதையும் கற்றுக் கொடுப்பதாக தெரியவில்லை. பையன் சோர்ந்து போனான். குருவே, ஜூடோ சாம்பியனாக இந்த ஒரு தாக்குதல் தெரிந்தால் மட்டும் போதாதே, வேறு எதுவும் சொல்லித் தருவீர்களா என்றான். இந்த ஒரே ஒரு தாக்குதலில் நீ வல்லவனானால் போதும் என்றார் குரு. குரு சொல்லிவிட்டால் மறுபேச்சு எது? பையனும் பயிற்சியை தொடர்ந்தான். சாம்பியன்களுக்காக போட்டி ஆரம்பமானது. முதல் போட்டி சர்வமும் கற்றுத் தேர்ந்த எதிராளி. ஒரே ஒரு தாக்குதல் மட்டும் தெரிந்த இந்த பையன். போட்டி ஆரம்பமானது. எல்லோரும் ஆச்சரியப்படும் விதமாக பையன் வெற்றி பெற்றான். இரண்டாவது போட்டி, அதிலும் அவனுக்கே வெற்றி. அப்படியே முன்னேறி அரையிறுதி போட்டி வந்தான். அதிலும் கொஞ்சம் போராடி ஜெயித்து விட்டான். கடைசி போட்டி, எதிரே இருப்பவன் பலமுறை சாம்பியன் பட்டம் பெற்றவன். ஒரு கை இல்லாத எதிராளியை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் பரிதாபமும் இலக்காரமும். பையன் சளைக்கவில்லை. போட்டி ஆரம்பமானது. முதல் சுற்றில் பையனை அடித்து வீழ்த்தினான். பையனின் நிலை கண்டு மற்றவர்களுக்கு அதிர்ச்சி. போட்டியை நிறுத்திவிடலாமா என்கின்றனர் போட்டி நடத்துபவர்கள். வேண்டாம், பையன் சண்டையிடட்டும் என்கிறார் குரு. இந்த பையனோடு போரிட இனிமேல் பாதுகாப்பு கவசம் தேவையில்லை என எதிராளி அலட்சியமாய் வந்திறங்கினான். பையன் தனக்கு தெரிந்த ஒரே ஒரு தாக்குதலை பலமாக நிகழ்த்தினான். எதிராளி வீழ்ந்தான். பையன் சாம்பியனானான். பார்வையாளர்கள் நம்ப முடியாமல் பார்த்தார்கள். போட்டியாளர்களுக்கு ஆச்சரியம். அந்த பையனுக்கே தனது வெற்றியை நம்ப முடியவில்லை என்று மாலை குருவின் பாதங்களில் பணிந்து அவன் கேட்டான், குருவே, நான் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன்? ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் வைத்துக் கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறேனே என்றார். புன்னகைத்தபடியே குரு சொன்னார், உனது வெற்றிக்கு 2 காரணங்கள். ஒன்று, ஜூடோவில் உள்ள மிக கடுமையான ஒரு தாக்குதலை நீ கற்று தேர்ந்திருக்கிறாய். இரண்டாவது, இந்த தாக்குதலை தடுக்க வேண்டுமானால் எதிராளிக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. உனது இடது கையை பிடிக்க வேண்டும். உனக்குத்தான் இடது கையே கிடையாது. உன்னுடைய அந்த பலவீனம்தான் பலமானதாய் மாறி உன்னை சாம்பியனாக இருக்கிறது. குரு சொல்ல சொல்ல பையன் வியந்தான். தனது பலவீனமே பலமாய் மாறி அதிசயத்தை நினைத்து நினைத்து ஆனந்தித்தான். நமது மனம் திறமைகளின் கடல். அதில் முத்தெடுப்பதும் நத்தை எடுப்பதும் மூச்செடுக்கி நாம் மூழ்குவதை பொறுத்தது என்கிறார் ஆசிரியர். இது என்னோட பலவீனம் என நாம் நம்பும் வரை அது நம்முடைய பலவீனமாக தான் இருக்கும். இது பலவீனம் அல்ல, பலம் என நாம் நம்பும் வினாடியில் நமது பலவீனமே நமது மிகப்பெரிய பலமாய் மாறிவிடும். பலவீனம் இல்லாமல் வாழ்வில்லை, பலமாய் மாறிடில் தாழ்வில்லை. அடுத்த அத்தியாயம். அடுத்தவன் என்ன சொல்வானோ தலைப்பில் எழுதியிருக்கிறாரு. அடுத்தவன் என்ன நினைப்பானோ என்ற கவலை இன்று பெரும்பாலான மனிதர்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. சார், ஃபேன் சவுண்ட் கேக்குதோ? அடுத்தவன் என்ன அடுத்தவன் என்ன நினைப்பானோ என்ற கவலை இன்று பெரும்பாலான மனிதர்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தவர்களின் மனநிலைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும் அமைத்துக் கொள்பவர்களால் வெற்றி பெற முடியாது. அடுத்தவர்கள் உங்களை விமர்சிக்கிறார் என்றால் அதற்கு முக்கியமான 2 காரணங்கள் இருக்கலாம் என்று உளவியலாளர்கள் சொல்கின்றார்கள். ஒன்று, அவர்களுக்கு தேவையான ஒன்று உங்களிடம் இருக்கிறது, அல்லது நீங்கள் இருக்கும் இடத்தை அடைய அவர்கள் விரும்புகிறார்கள். ஒருவர் ஒரு பத்திரிகையில் வேலை செய்து கொண்டிருந்தார். அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை புதுசாக ஐடியாக்கள் தயாராக்குவது. அவரும் உற்சாகமாக அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த வேலையிலிருந்து அவரை கொஞ்ச நாளிலேயே தூக்கி விட்டார்கள். உன்னோட ஐடியாக்கெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு என்பதுதான் அவர்கள் சொன்ன காரணம். அந்த நபர் அவர்களுடைய விமர்சனத்தை பொருட்படுத்தவில்லை. அந்த சின்ன பிள்ளைத்தனத்தை வைத்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தார். அவர்தான் வால்ட் டிஸ்னி. மிக்கி மவுஸ். தெரியாத குழந்தைகளும் பெரியவர்களும் இன்று இல்லை என்பதே நிலை. சின்ன பிள்ளைத்தனம் என விமர்சிக்கப்பட்டவர் வரலாற்றின் சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். அடுத்தவர்களுடைய விமர்சனத்தை தலையில் ஏற்றி தன்னுடைய தன்னம்பிக்கையை உடைத்திருந்தாரெனில் இன்று வால்ட் டிஸ்னி எனும் உலக பிரம்மாண்டம் இல்லாமல் போயிருக்கும். தண்ணி அடிக்கலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க, தம் அடிக்கலைன்னா பசங்க நக்கல் படிப்பாங்க என்பதற்காகவே அந்த கெட்ட பழக்கங்களை விழுந்துவிடும் இளைஞர்கள் எக்கச்சக்கம். அடுத்தவர்களுடைய விமர்சனங்களுக்காக தீய வழியில் செல்வதை விட தனக்காக நேர்வழி நடப்பது எவ்வளவோ மேல்நிலவா.
அப்புறம் மைக்கேல் ஜோர்டனை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். மைக்கேல் ஜோர்டன் அமெரிக்காவின் கூடைப்பந்து வீரர். அவரை தெரியாத விளையாட்டு வீரர்கள் இருப்பார்களா? கிரிக்கெட் உலகின் பிராட்மேன் போல கூடைப்பந்து உலகின் ஜாம்பவான் மைக்கேல் ஜோர்டன். அவர் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த போது அவரை கூடைப்பந்து அணிகள் சேர்க்காமல் விரட்டிவிட்டனர். சோகத்தில் வீட்டுக்கு சென்று கதையை பூட்டிக் கொண்டு அழுதார். ஆனாலும் தனது கனவை அவர் கலைத்து விடவில்லை. தன்னால் நன்றாக விளையாட முடியும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். விளையாடினார். சாதனைகளின் எல்லைகள் வரை சென்றார். இன்று அவருடைய நுணுக்கங்கள் விளையாட்டு வீரருக்கு பாடமாக இருக்கிறது, பார்வையாளர்களுக்கு பிரமிப்பாக இருக்கிறது. காரணம், அவர் விமர்சனங்களை கண்டு பயந்து ஓடவில்லை. நத்தை ஓட்டுக்கள் தன்னுடைய திறமையை அடகி வைக்கவும் இல்லை. ஐயோ, இவன் ஒரு மக்கு பையன், இவனுக்கு ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்க முடியாது, இப்படி ஒரு மக்கு பையனை தான் பார்த்ததே இல்லை எனும் விமர்சனத்தை வாங்கி யாரு தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன். ஒழுங்கா காது கேட்காத இவனெல்லாம் என்னத்தை சாதிக்க போறான் என்று அவரை பற்றி பேசினார்கள். அவர் அதையெல்லாம் சட்டை செய்யவில்லை. இன்று உலகிலேயே அதிக கண்டுபிடிப்புகள் நிகழ்த்திருப்பவர். 1993 பொருள்களுக்கான காப்புரிமை அவரிடம் இருக்கிறது. புகைப்பட கருவி, மின்விளக்கு, வீடியோ கருவி என பல வியத்தகு விஷயங்களில் காரணகர்த்தா இவர்தான். இப்போ சொல்லுங்கள், அடுத்தவர் சொல்வதற்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமா? விமர்சனங்கள் இரண்டு வகை உண்டு. ஒன்று நம்மை ஆக்கப்பூர்வமாய் சிந்திக்க வைக்கும் விமர்சனங்கள். அவை நமக்கு தூண்டுதலா இருக்கும். இதை தருபவர்கள்லாம் நமதுக்கு நலம் விரும்பிகள், பெற்றோர், நெருங்கிய நண்பர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்கள் எல்லாம் இந்த பட்டியலில் வருவார்கள். இவற்றை கவனமுடன் கேட்டு நாம் சீர்தூக்கி பார்ப்பது பயனளிக்கும். இன்னொரு வகை குதர்க்க விமர்சனங்கள். இவை பெரும்பாலும் தன்னம்பிக்கையற்ற மனிதனிடமிருந்தே வரும். அடுத்தவர்களை மட்டம் தட்டி நிம்மதி அடைவார்கள். இவர்கள் ஒரு வகையில் தங்களுடைய இயலாமையை மறைக்க அடுத்தவர்களை காயப்படுத்தி பார்ப்பவர்கள். இந்த வகை மனிதர்கள் என்று சொல்லலாம். இவர்களுடைய விமர்சனங்கள் அப்படியே அள்ளி குப்பை தொட்டியை போட்டு விடுங்கள். என்னடி இவ்வளவு குண்டாயிட்ட என யாராவது நக்கல் அடித்தால், ஓ அப்படியா, நல்ல வேலை சொன்னேடி, நான் இன்னும் சைஸ் 0 ரேஞ்சுக்கு ஒல்லியா இருக்கிறதா நினைச்சேன் என்று சிரித்து கொண்டே கடந்து போனால் இன்னொரு முறை அந்த நபர் அவமான வார்த்தைகளோடு வரமாட்டார். அப்படியே வந்தாலும் உங்களிடம் அடுத்த ஜோக் தயாரா இருக்கும் என்பது அவருக்கு தெரிந்திருக்கும். விமர்சனங்களிலிருந்து எதையேனும் கற்றுக்கொள்ள முடிந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லையேல் அந்த வினாடியின் முடிவிலேயே அதை உடைத்து எறிந்துவிட்டு புன்னகையுடன் நடையை கட்டுங்கள். நீங்களாகவே உங்களை செல்லா காசு, திறமை இல்லாதவன், உருப்படாதவன், அழகில்லாதவன் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தால் மற்றவர்களும் அப்படியே சொல்லும் போது சோர்ந்து விடுவீர்கள். மாறாக நீங்கள் உங்களை திறமைசாலியாக, ஸ்பெஷல் மனிதனாக, அழகானவனாக நினைத்துக் கொள்ளும் போது மற்றவர்கள் எதற்கு எதிராக விமர்சனம் செய்யும் போது உங்களை பாதிக்காது. ஒரு சிறுவன் இசை கற்றுக்கொள்ள ஆர்வமாய் வந்தான். கொஞ்ச நாட்கள் பயிற்றுவித்த ஆசிரியர் சொன்னார், இசையிலே இவன் படு வேஸ்ட், இவனெல்லாம் இசையில எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. அந்த சிறுவன் யார் தெரியுமா? உலகின் மூளை முடுக்கெல்லாம் இசையால் பிரமிப்பு பூட்டிய பீத்தோவான். இசையில் அவர் எப்படி என்பதை உலகமே அறியும். இவன் லாய்க்கில்லாதவன் என்று சொன்ன ஆசிரியரை யாரும் அறிய மாட்டார்கள் என்பதுதான் நிஜம். விமர்சனங்களை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு எளிய வழி உண்டு. ஒரே விமர்சனம் பலரிடமிருந்து வந்தால் அதில் உண்மை இருக்கலாம். ஒரு நபரை அடிக்கடி குற்றம் சொல்லிக் கொண்டிருந்தால் அதில் பெரும்பாலும் உண்மை இருக்காது. அந்த நபரை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. காயப்படுத்தும் கிண்டலும் கேலியும் பொறாமையின் வெளிப்பாடுகளே. பொறாமை வாழ்வு மனப்பான்மையின் பிள்ளை, தாழ்வு மனப்பான்மையோ தன்னம்பிக்கை இல்லாத மனிதனின் குணம். இப்படி சங்கிலி தொடரை பிடித்து பார்க்கும் பொழுது கிண்டல், கேலி போன்றவற்றின் பின்னால் பதுங்கி இருப்பவன் தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் என்பது எளிதில் புரியும். ஒன்று யாரோ உங்களை எப்படியோ விமர்சித்திருந்தால் கண்களை மூடி அந்த விமர்சனத்தை மீண்டும் ஒருமுறை முழுமையாக மனசுக்குள் ஓட விடுங்கள். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கண்டறியுங்கள். அந்த விமர்சனத்தின் வேர்கள் உங்களுக்கு புரிய வரும். ஒருவேளை அந்த விமர்சனம் உங்களுக்கு உங்களை பற்றிய சில புதையுண்ட உண்மைகளை கூட புரிய வைக்கலாம். 2, விமர்சனம் சொன்ன நபரின் இடத்தில் நீங்கள் அமர்ந்து யோசியுங்கள். அந்த நபர் ஏன் இந்த விமர்சனத்தை சொன்னார் என்பதை நிதானமாக யோசியுங்கள். உங்கள் மீதான அக்கறையோ கோபமோ அது அவரை விமர்சனத்தை சொல்ல தூண்டியது. அந்த விமர்சனம் சொன்னதால் அவருக்கு என்ன லாபம் என யோசியுங்கள். பல புதிய விஷயங்கள் புரியக்கூடும். 3வது,
ஒரு மூன்றாவது நபராய் நீங்கள் பற்றி அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். உங்கள் மீதான அந்த விமர்சனம் மூன்றாவது நபர்களுடைய பார்வையில் ஏற்புடையதா என்பது அலசுங்கள். குற்றம் குறை பேச்சுகளுக்கு நீங்கள் வளைந்து கொடுத்தால் உங்களுடைய தன்னம்பிக்கை எனும் குதிரையின் கடிவாளத்தை அவன் கையில் கொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம். சொந்த வீட்டை யாராவது வழிபோக்கனுக்கு கொடுப்பார்களா? நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை நிர்ணயிக்க வேண்டியது நீங்கள் தான், மற்றவர்கள் அல்ல என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள. வெற்றி வசப்படும். நிறுத்த முடியா வருகிற விமர்சனம் அதன் நிஜங்கள் குறைவு என்பதே நிதர்சனம். அடுத்ததாக திட்டமிடு, வெற்றி வானில் வட்டமிடு. வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என விருப்பத்தை விரும்பாத மனிதர்கள் இருக்க முடியாது. விரும்புவதால் மட்டுமே ஒருவர் வெற்றிகளை பெற்றுவிட முடியாது. வெற்றி கதவை திறப்பதற்கான சாவிகள் கையில் இருக்க வேண்டியது அவசியம். அந்த சாவிகளில் முக்கியமானது தயாராகுதல், பிரிப்பரேஷன் எனும் சாவி. ஒரு சூழலை எதிர்கொள்வதற்கு நம்மை எந்த அளவுக்கு தயார்படுத்திக் கொள்கிறோம் என்பதில் அடங்கியிருக்கிறது நம்முடைய வெற்றியும் தோல்வியும். ஆபிரகாம் லிங்கன் அறிந்திருப்பீர்கள், அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதி. மேடை பேச்சிலும் விவாதங்களிலும் உலக புகழ் பெற்றவர். மிக திறமையான ஜனாதிபதி, தலை சிறந்த தலைவர் என உலகின் மூளை முடுக்கெல்லாம் தன்னுடைய பெயரை எழுதியவர். ஒருமுறை அவர் வழக்கம் போல அசத்தலான ஒரு மேடை பேச்சை நிகழ்த்தி கொண்டிருந்தார். கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அனைவரும் பிரமித்து போனார்கள். அதில் முன் வரிசையில் அமர்ந்திருந்த இளைஞன் ஒருவன் ரொம்பவே வசீகரிக்கப்பட்டான். பேச்சு முடிந்த பொன் அவன் அவரிடம் கேட்டான், சார், ரொம்ப ரொம்ப பிரமாதமா பேசுறீங்க, இந்த ரகசியத்தை சொல்ல முடியுமா? ஆபிரகாம் லிங்கன் சிரித்துக் கொண்டே சொன்னார், நான் மேடையில் 1/2 மணி நேரம் பேசியதே தானே கேட்டாய், அதற்காக நான் 1/2 நாள் தயாராகுவதை நீ பார்க்கவில்லையே. அவருடைய அந்த பதிவில் அடங்கியிருக்கிறது அவருடைய வெற்றிக்கான ரகசியம், இந்த பிரிப்பரேஷன், தயாராகுது. ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய ஒவ்வொரு மேடை பேச்சுக்கும் முன்பும் தன்னை மிக சிறப்பாக தன்னை தயாரித்துக் கொள்வார். எல்லோரும் எல்லா விஷயங்களிலும் கில்லாடிகளா இருக்க முடிவதில்லை. எனவே ஆபிரகாம் லிங்கனுக்கே தயாரிப்பு தேவைப்படுகிறது. அந்த தயாரிப்பு தான் அவருடைய உரையை வசீகரிக்கும் விதமாக மாற்றி அமைக்கிறது. அந்த தயாரிப்பு தான் அவருடைய மேடை பயமின்றி பேச வைக்கிறது. அந்த தயாரிப்பு தான் அவரை உலக தலைவருக்குரிய குணாசியங்களோடு பணியாற்ற வைக்கிறது. வெற்றிக்கு மிக மிக முக்கியமான தேவை தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைக்கு முக்கிய தேவை தயாராகுதல் என்கிறார் பிரபல டென்னிஸ் விளையாட்டு வீரரான ஆர்தர் ஆஷே. வெற்றி கோப்பைகளுடன் கொடிகட்டி பிறந்த காலத்தில் அவருடைய தன்னம்பிக்கையின் ரகசியம் என்ன என்ற வினாவுக்கு அவர் சொன்ன பதில் இதுதான். தயாரிப்பில்லாத மனிதர்கள் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருக்கவே முடியாது. தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்கள் வெற்றியாளர்களாய் ஜொலிக்கவே முடியாது. விளையாட்டு வீரர்களை பொறுத்தவரையில் சில நிமிட விளையாட்டுக்காக ஆண்டு கணக்கில் தங்களை தயாரித்துக் கொள்வார்கள். அந்த தயாரிப்பு தான் அவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கிறது. தன்னம்பிக்கை அவர்களுடைய கையை பிடித்து உள்ளகைக்குள் வெற்றி கோப்பை திணிக்கிறது. தன்னம்பிக்கும் அதீத நம்பிக்கைக்கும் வேறுபாடு உண்டு. 2 பேர் மலையேறச் செல்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் மலையேற்றத்திற்குரிய உபகரணங்களோடு மலையேறச் செல்கிறார், இன்னொரு எந்த உபகரணமும் எடுக்காமல் மலையேறச் செல்கிறார். இதுதான் தன்னம்பிக்கைக்கும் அதீத நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு செயலை செய்யும் முன் அந்த செயலுக்கான அனைத்து தயாரிப்புகளும் செய்வது தன்னம்பிக்கையான வழக்கம். அதீத நம்பிக்கைக்கு உடையவர்களே சரியான தயாரிப்புகள் இல்லாமல் களம் இறங்குவார்கள். தயாரிப்புகள் இல்லாமல் இறங்கும் மனிதர்கள் கடைசியில் அதிர்ஷ்டத்தை தான் துணைக்கு அழைக்க வேண்டும். திட்டமிட்டு பார்ப்பவர்கள் கழுகை போன்றவர்கள். அவர்களுடைய சிறகுகள் அவர்களுக்கு வலுவூட்டும். அவர்களுடைய பார்வை அவர்களுக்கு திசைகளை காட்டும். அவர்களுடைய பயணம் அவர்கள் திட்டமிட்ட திசையில் நடக்கும். அவர்களுடைய வெற்றியோ தோல்வியோ இன்னொருவர் நிர்ணயிக்க முடியாது. அவர்களுடைய வாழ்க்கை மொத்தத்தில் அவர்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. உட்கார்ந்து எழுதவே ஒரு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டார் ஒரு எழுத்தாளர். வெளியே உறைய வைக்கும் குளிர், கையில் போதுமான அளவு பணம் இல்லை. ஒரே ஒரு காப்பி வாங்கி கொண்டு அந்த காபி ஷாப்பில் பல மணி நேரம் உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்தார். ஒரு நாவலுக்கான முயற்சியில் தன்னை தயாரித்துக் கொண்டிருந்தார். அந்த தயாரிப்பு தான் அந்த எழுத்தாளரை உலக புகழ்பெற்ற எழுத்தாளராக்கியது. இன்று அவருடைய நாவலுக்காய் கொட்டும் படியையும் பொருட்படுத்தாமல் விடியற்காலிலேயே கடையில் நிரம்பி விடுகிறது கூட்டம். அவர்தான் ஹாரி பாட்டர், நாவலை எழுதிய ஜே ரவுலிங்கர். வெற்றியை நோக்கிய பயணத்தில் இந்த தயாரிப்பு ரொம்பவே அவசியம். இன்றைக்கு வெற்றியாளருடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கும் போது புலப்படும் விஷயம் ஒன்றுதான், அவர்கள் தங்கள் இலட்சியத்துக்காக தங்கள் தயாரித்துக் கொண்டார்கள். அலெக்சாண்டர் கிரஹாமிடம் ஒருமுறை கேட்டார்கள், உங்கள் வெற்றிக்கான ரகசியம் என்ன?
வேறொன்றும் இல்லை, சிறப்பாக தயாராவதே எனது வெற்றியின் ரகசியம் என்று பளிச்சென்ற பதில். தயாராகுதல் வெற்றியின் ரகசியம். தயாராவோம், வெற்றிகள் அவசியம். உன்னையே நீ உருவாக்கு என்ற தலைப்புல சொல்றாரு. வாழ்க்கை வாழ்க்கை எப்படி அணுக வேண்டும் என்பது எப்போதோ நாம் மனம்தான் முடிவு செய்கிறது. சாரி. சிலர் காலையில எழும்போதே எண்ணத்தை எழுந்து எண்ணத்தை கிழிச்சு என்று உற்சாகத்தை முழுமையாய் போர்வைக்கு அடியில் புதைத்து விட்டுத்தான் எழுப்புவார்கள். அவர்களிடம் எப்படி இருக்கீங்க என்று கேட்டு பாருங்கள். எண்ணத்தை சொல்ல ஏதோ வண்டி ஓடுது என்பார்கள். சிலர் அப்படி அல்ல, காலையில எழும்பும் போதே ஒரு புதிய நாளை தரிசிக்கப் போகிறோம் என்று பூரிப்பில் எழும்புவார்கள். சூரிய கதிர் அவர்களுக்கு வரவேற்பு கம்பளம் இருப்பதாய் தோன்றும். உற்சாகத்தை உடுத்துக் கொண்டு தான் படுக்கையிலிருந்தே குதித்தெழுவார்கள். அவர்களிடம் போய் எப்படி இருக்கீங்க என்று கேட்டால், சூப்பரா இருக்கிறேங்க, எனக்கு என்ன குறை, வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு என்று புன்னகைப்பார்கள். இத்தகைய உற்சாக மனம் உடையவர்கள் தான் வாழ்க்கையை நாம் சந்திக்கும் வெற்றியாளர்கள். அவர்கள் காலை முதல் மாலை வரை உற்சாகமாக இருப்பார்கள். எதையும் ஆனந்தமாய் அணுகுவார்கள். அன்றைய இரவு வரை அவர்களுக்கு வாழ்க்கை ஆனந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டிருக்கும். அவர்களுடைய இரவு ஜெயம் கூட, ஆண்டவா அழகான இந்த நாளுக்காக நன்றி என்பதுதான் இருக்கும் அவருடைய பிரார்த்தனை எல்லாம். தன்னம்பிக்கை இல்லாதவர்களுக்கு உற்சாகம் வருவதில்லை. எப்படியோ ஒரு நாளை ஓட்டிட்டேன் என படுக்கையில் சரியும் அவர்களுடைய இரவு ஜெயம் பெரும்பாலும் ஆண்டவா நாளைக்காவது நல்ல நாளா இருக்கட்டுமே என்று ஜெயிப்பார்கள். தன்னம்பிக்கை வளர்ப்பதற்கான முதல் கட்டளை என்ன தெரியுமா? நம்மை நாமே நேசிப்பது. அடுத்தவர்கள் நேசிப்பதை பற்றி நமக்கு தெரியும். பெரும்பாலான நேரத்தை அதற்குத்தான் நாம் செலவிடுகிறோம். பெற்றோரை நேசிக்க, வாழ்க்கை துணை நேசிக்க, பிள்ளைகளை நேசிக்க, நண்பர்களை நேசிக்க, இப்படியே ஓடிப்போகும் வாழ்க்கையில் நாம் நேசிக்க மறந்தது ஒரு அப்பாவி நபர் நாம் தான். பெரும்பாலும் தன்னம்பிக்கை குறைபாடுகள் 4 காரணங்களால் வரலாம் என்கிறார் உளவியாளர். அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ எனும் பயம், ஒரு சூழலை எப்படி சமாளிக்க போகிறேன் எனும் பயம், மன அழுத்தம், எதிர்மறை சிந்தனைகள். இவற்றை எதிர்கொள்வதும் தன்னம்பிக்கை மனிதனாக துளிர் விடுவதும் கடினமான விஷயம் அல்ல. எத்தனை வேகமாய் தண்ணீர் ஓடினாலும், எதிரேறி செல்லும் சின்ன மீன்களைப் போல உங்களை சுற்றி என்ன சூழல் ஓடினாலும் நீங்கள் எல்லாவற்றையும் கடந்து தன்னம்பிக்கை மனிதனை நிலை பெற முடியும். அதற்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு சின்ன பயிற்சி உண்டு. அதுக்கு ஒரு சிறந்த ஆளுமையை சொல்றாரு. தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கு கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருந்த போது பல்பின் உள்ளே பயன்படுத்த வேண்டிய இலையை உருவாக்க பிரயத்தனம் செய்தார். முடிவில்லை. சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை வைத்து இந்த இலையை முயன்றார். தோல்வியே மிஞ்சியது. அருகில் இருந்த உதவியாளர் நிக்கோலோ டெஸ்ஸோ சொன்னார், எல்லாம் வேஸ்டா போச்சே, ஒண்ணுமே உருப்படியா அமையவில்லை. எடிசன் அவனை உற்று பார்த்து விட்டு சொன்னார், 10,000 முயற்சிகள் தோல்வி அடைந்தாலும் நான் சோர்ந்து பார்க்க மாட்டேன். ஏனென்றால் ஒவ்வொரு தோல்வியடைந்த முயற்சியும் சரியான பாதையில் ஒரு அடி முன்னே வைக்க உதவுகிறது. இதுதான் வெற்றியாளர்களுடைய பார்வை. இந்த பார்வை தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பார்வை. எந்த தோல்வியும் தன்னம்பிக்கையுடைய மனிதனுக்கு எதிரே அணை கட்ட முடியாது. 6ஆம் வகுப்பில் படுதோல்வி அடைந்தவர் தானே உலக புகழ்பெற்ற சர் வின்ஸ்டன் சர்ச்சில். தோல்வி அவரை தன்னம்பிக்கையின் நேசத்திலிருந்து கடத்தி சென்று விடவில்லை. அவருடைய தன்னம்பிக்கை அவரை வெற்றியின் சாம்ராஜ்யத்தில் ஊத்த வைத்தது. உங்களால் மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். மாற்ற வேண்டிய விஷயத்தை மாற்றுங்கள். இரண்டுக்கும் இடையேயான வேறுபாட்டை கண்டறியும் ஞானம் பெற்றிடுங்கள். ஜீம் கேரி என்ற பெயரை சொன்னாலே ஒரு சின்ன பிள்ளையை கூட உங்களுடைய உதவிகள் வந்து அமர்ந்து கொள்ளலாம். ஹாலிவுட்டின் கவுண்டமணி அவர் சின்ன பிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரை ரசித்து பார்க்கும் அவருடைய நடிப்பு அத்தனை நகைச்சுவை நிறைந்தது. 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தும் 50க்கும் மேற்பட்ட உயர் விருதுகளை வாங்கியும் ஹாலிவுட்டில் நிரந்தர இடம் பிடித்தவர் அவர். அவருடைய இளமை காலமும் சோகமானது. கனடாவில் 3 சகோதர சகோதரர் வறுமையில் உழந்தவர். படிப்பதற்கு பணம் இல்லாததால் பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்தியவர். அந்த வறுமையிலும் தனது நகைச்சுவை திறன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார். உள்ளூர் நகைச்சுவை குழு ஒன்றில் இணைந்து சிரிப்பூட்டினார். பொருளாதாரம் அவ்வளவுதான் இருக்கிறாலும் தன் மீதான நம்பிக்கை அவர் மட்டும் சற்றும் தளரவிடவில்லை. காலம் அவரை அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு குடிபெற வைத்தது.
அங்கும் அதே தொழில் தொடர்ந்தார். படிப்படியாக தனது எல்லையை விரிவாக்கி இன்று ஹாலிவுட்டின் பணக்கார நடிகரில் ஒருவராக பல்லாயிரம் கோடி ரூபாய்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். உன்னையே நீ நம்பாவிடில் வேறு யார் உன்னை நம்புவார் என நம்மை பார்த்து கேட்கிறது ஜிம் கேரியின் வியப்பூட்டும் வாழ்க்கை. படிப்பில் அதிக ஆர்வம் இல்லாத அந்த சிறுவனுக்கு ஆடை வடிவமைப்பதில் அலாதியான ஆர்வம். நியூயார்க்கில் வசித்து வந்த அவனுடைய வீட்டில் 9 சகோதர சகோதரிகள். பள்ளி இறுதி ஆண்டுகளை படிக்கும் போது நகருக்கு சென்று ஜீன்ஸ்கள் வாங்கி வந்து அதை மாடர்ன் ஸ்டைலில் மாற்றியமைத்து விற்பான். ஒரு சின்ன கடையும் ஆரம்பித்தார். 26வது வயதில் அந்த கடை 7 கிளைகளுடன் சரசரசரான வளர்ந்தது. ஆனால் அதிக நாள் பிசினஸ் நிலைக்கவில்லை. தொழில் முற்றிலுமாய் வீழ்ச்சி அடைந்தது. அவர் மனம் தளரவில்லை. அவரே வேலையில் அமர்ந்து கால்வின் கவுன், பெரி லீஸ் போன்ற பிரபல நிறுவனங்கள் முன்வந்தன. அவரோ தன் மீதான நம்பிக்கை விட்டுவிடவில்லை. தன்னால் மீண்டும் ஜொலிக்க முடியும் என நம்பினார். படிப்படியாக அதற்கான வேலைகளை இறங்கினார். புதிய நிறுவனம் ஒன்று உதயமானது. முதலிலே ஆண்களுக்கான ஃபேஷன் ஆடைகளில் ஆரம்பித்து பெண்களுக்கானது, குழந்தைக்கானது என விரிவாக்கினார். படிப்படியாக வளர்ந்தார். அந்த துறையின் உச்சியில் சென்று அமர்ந்து கொண்டார். இன்று உலகில் மூளை முடுக்கெல்லாம் பிரபலமாயிருக்கும் டாமி ஹில்பிகர் தான் அந்த நிறுவனம். தன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வில் ஜெயித்து காட்டவருடைய பெயரிலேயே அது இயங்குகிறது. உன்னை நீயே நம்பாவிடில் வேறு யார் நம்புவார் என நம்மை பார்த்து கேட்கிறது இவருடைய வியப்பூட்டும் வாழ்க்கை. உன்னை உளமாற நேசி, உயர்வு அதில்தானே யோசி. இன்னொரு 5 நிமிஷம். தாழ்வு மனப்பான்மை வாழ்வு தராது இந்த தலைப்புல எழுத்தால் எழுதுறாரு. நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். என் உள்ளுக்குள்ளே ஒரு குரல் உங்களிடம் அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறதா, உஷார், நீங்கள் தாழ்வு மனப்பான்மை எனும் பசித்த சிங்கத்தின் பற்களுக்கு இரையாகக்கூடும். தாழ்வு மனப்பான்மை என்பது படிகளற்ற படுகொலி. அதற்குள் குடியிருப்பவர்கள் கால்களற்ற மனிதர்கள். அவர்களால் வாழ்வின் சமவெளியையோ வெற்றியின் சிகரங்களையோ பார்க்கவே முடியாது. தாழ்வு மனப்பான்மைக்கும் தன்னம்பிக்கும் குறைவுக்கும் நேரடி தொடர்புண்டு. தாழ்வு மனப்பான்மை உடையவர்களால் தன்னம்பிக்கை வாதிகளாக பரிமாளிக்க முடியாது. தன்னம்பிக்கை இல்லாவிட்டால் வெற்றியர்களுக்கு சாத்தியமே இல்லை. இந்த நடிகரெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என ஒரு நடிகரை பார்த்து கிண்டல் அடித்தார் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியாவின் துணை ஜனாதிபதி ஒருமுறை. பிற்காலத்தில் அந்த நடிகர் ஹாலிவுட்டிலே அதிக சம்பளம் வாங்கக்கூடியவராய் மாறினார். அவர் ஹாரிசன் போர்ட். அவருடைய திறமைக்கு மேல் அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அவரே சொல்லிவிட்டாரே, இனிமேல் நான் அவ்வளவுதான் என தாழ்வு மனமாளுக்கு வீழ்ந்து விடவில்லை. தாழ்வு மனப்பான்மைகளில் இருப்பவர்கள் தங்களுடைய வெற்றிகளை கொண்டாட மாட்டார்கள். மாறாக அதை விட பெரிய வெற்றி பெற்றவர்களை நினைத்து தாங்களே சோர்வாய் கொள்வார்கள். அந்த பழக்கத்தை விட்டொழிக்க வேண்டும். நம்ம சின்ன சின்ன வெற்றிகளை கூட மனதளவில் கொண்டாட வேண்டும். யாராவது பாராட்டினால் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாராட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். வெற்றிகளின் வெளிச்சத்தின் முன் தன்னம்பிக்கை இருட்டால் தாக்கு பிடிக்க முடியாது. தாழ்வு மனப்பான்மை என்னும் தடையை தகர்த்தெறிய தன்னம்பிக்கை என்னும் கவசம் அவசியம் என்று சொல்கிறார். பள்ளிக்கூடத்தில் மோசமாக படிக்கிறான் என்று அடிக்கடி திட்டு வாங்கி கொண்டிருந்தார் ஒரு மாணவர். கணக்கு பாடத்தில் அவர் படு வீக். சரி, வீட்டில் இருக்கும் தோட்டத்தை பராமரிக்க என்றால் அங்கும் தோல்வி. எங்கும் விமர்சிக்கப்பட அவர்தான் பிற்காலத்தில் உலக பிரமிக்க வைத்த ஐசக் நியூட்டன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் செயலுக்கான பொறுப்பு உங்களுடையது என்பதை உணருங்கள். அப்போதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான வலிமையும் உங்களிடம் இருப்பதை உணர்வீர்கள். அது உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும். உங்கள் செயல்களிலும் மாற்றத்தை கொண்டு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், தோல்வி என்பது சகஜம் எனும் வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்வது. பிறப்பை போல இறப்பை போல தோல்விகளும் மாற்ற முடியாதவை. ஏதோ ஒரு வகையில் எல்லோருக்கும் தோல்வியில் வெற்றியும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். உண்மையை புரிந்து கொள்வது அவசியம். தோல்வியை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் அந்த தோல்விகள் உங்களுடைய தன்னம்பிக்கை உடைப்பதில்லை. ஜான் கிரிசாம் என எழுத்தாளரை அறிந்திருப்பீர்கள். நாவல் உலகில் பல சம்பாதித்தவர். அவருடைய நூல்கள் சுமார் 25 கோடி பிரதிகளுக்கு மேல் உலகெங்கும் விற்று தீர்ந்தது. ஆனால் அவருடைய முதல் நாவலை வெளியிட அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. 12 பதிப்பகங்கள் வரை நிராகரித்தன. 16 பதிப்புலக ஏஜென்ட்கள் அவரை ஏலம் செய்தனர். அவர் அசரவில்லை. தோல்வியில் ஒரு நாள் வெற்றியாய் மாறும் என நம்பிக்கை கொண்டிருந்தார். பேசுங்கள். உங்களுடைய மனதில் பூட்டப்படும் சிந்தனைகள், விமர்சனங்கள், பதில்கள் கூட உங்களை கடுமையான மன அழுத்தத்தில் தள்ளிவிடும். எனவே பேச வேண்டியவற்றை பேச வேண்டிய இடத்தில் பேசி பழகுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத
உங்கள் மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேளையில் நீங்கள் இருந்தால் அதை விட்டு விடுங்கள். வாழ்க்கை 1000 கனவுகளோடு காத்திருக்கிறது எனும் உண்மையை உணருங்கள். தாழ்வு மனம் தோல்வியின் வீடு, தோல்வியற்ற மனதே நாடு. அதே மாதிரி தன்னம்பிக்கை பெண்களுக்கு தலைமை இருக்கைகள் அந்த தலைப்புல சொல்றாரு, ஆணும் பெண்ணும் சமம் எனும் வாதங்கள் எதற்கு? பெண்கள் ஆண்களை விட உயர்ந்தவர்கள் அல்ல என்பது பறைசாட்டவா என பெண்கள் உற்சாகக்குள் கொடுக்கும் காலம் இது. வாழ்வில் உயர வேண்டும் என வேட்கை பெண்கள் அலுவலகங்களுக்குள்ளே நுழைய வைக்கிறது. அதே பெண்கள் தன்னம்பிக்கையுடையவர்களாகவும் இருந்துவிட்டால் அலுவலகத்தில் உள்ள உயரிய இருக்கைகள் எல்லாம் அவர்களுக்காக காத்திருக்கும். தன்னம்பிக்கை வாழ்க்கை சூழலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. வீட்டில் மதிக்கப்படும் ஒருவர் அலுவலகத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் வாய்ப்பு அதிகம். வீட்டிலோ நண்பர்களோ நிராகரிக்கப்படும் நபர் அலுவலக சூழலில் தன்னம்பிக்கை இல்லாமல் அவஸ்தைப்படவும் வாய்ப்பு அதிகம் என்கின்றன உளவியல் ஆய்வுகள். அலுவலக ஆண்கள் சக பெண்கள் பணியாளர்களை கொஞ்சம் இலக்காரமாய் பார்ப்பதும் பெண் உயரதிகாரிகளை கொஞ்சம் பொறாமையா பார்ப்பதும் வெகு சகஜம். இந்த உளவியல் எதிர்பார்ப்புகளுக்கு பலியாகாமல் இருக்க வேண்டியது பெண்களின் தேவை. தன்னுடைய பலங்களின் மேல் வைக்கும் நம்பிக்கையும் தனது பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளும் தினமும் பெண்கள் அலுவலகத்தில் திருப்பி பார்க்க வைக்கும். கேரல் பார்ட்ஸ் என்பவர் கான்க்ளோமெரட் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது பணியிட மாற்றம் கேட்டார். பெண்கள் எல்லாம் இந்த வேலை செய்ய முடியாது, டிரான்ஸ்பர் கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். அவர் அசரவில்லை. அந்த நிறுவனத்தையே உதறினார். அவர் தன்னுடைய திறமையின் மேல் அசாத்திய துணிச்சலுடைய இன்று புகழ்பெற்ற யாஹூ நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி CEO-வாக இருக்கிறார். சின்ன வேலையோ பெரிய வேலையோ உங்களுக்கு இடப்படும் பணியில் மிக சிறப்பாய் பணியாற்றுங்கள். சின்ன சின்ன வேலைகளை செவ்வனே செய்து முடிப்பவர்களுக்குத்தான் பெரிய பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கும் எனும் அடிப்படையை மறவாதீர்கள். புதியாக படித்துக்கொண்டே இருங்கள். உங்களுடைய அசரடிக்கும் கல்வியானாலும் திறமையினாலும் அலுவலகத்தில் கவனிப்பு உள்ளாவீர்களில் நீங்கள் சென்று வென்று விட்டீர்கள் என்றே அர்த்தம். நீங்கள் அடிக்காத எந்த ஷாட்டும் கோலாக மாறுவதில்லை என்பார் வேன் கிரெஸ்கி எனும் உலக புகழ்பெற்ற ஹாக்கி வீரர். முதல் சூடு எடுத்து வைக்காத பயணங்கள் இல்லை, சிறகை விரிக்காமல் வானத்தில் பாதைகள் இல்லை. எனவே தோல்விகள் ஏற்படுமோ, பிறருக்கு முன்னால் ஒரு அவமான சின்னமாய் நிற்போமோ என பயமே வேண்டாம். தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனிதனை அவமானங்கள் சந்திப்பதில்லை. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், இது என்னால் முடியும் என்று சொல்வது மட்டுமல்ல தன்னம்பிக்கை, இது என்னால் செய்ய முடியாது என்று சொல்லும் தன்னம்பிக்கையின் வடிவம்தான். குறிப்பாக அலுவலக சூழலில் உங்களால் முடியாத விஷயங்களை முடியாது என்று மறுத்தால் நீங்கள் கம்பீர குதிரை, இல்லையேல் பொதி சுமக்கும் கழுதைதான். எப்போதும் உங்கள் முதுகில் ஏதேனும் விழுந்து கொண்டே இருக்கும். அந்த கருத்தை வைக்கிறார். உண்மையில் பெண்கள் பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான் பிம்பம் அல்ல. நான் யார், என்னுடைய இயல்பு என்ன என்பதை பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்தெந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்படியே ஆகிவிடுகிறீர்கள். உங்களுக்கு எஜமானர் நீங்களே என்னும் சிந்தனை மட்டும் உங்களால் வெற்றியிட முடியும். ஏஞ்சலினா ஜூலி ஹாலிவுட்டை கலக்கும் ஹீரோயின். ஒரு காலத்தில் தாழ்வு மனப்பான்மையினால் உழன்றவர். அதிலிருந்து வெளியேறி தன்னம்பிக்கை துணையாக்கி பின்பு அவருடைய வாழ்க்கை வெற்றிகரமாய் மாறியது. அவரை பார்த்து வியப்பவர்கள் அவருடைய தன்னம்பிக்கை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்கரான மேரி ஆஷ் பிறந்தது 1918ஆம் ஆண்டு. தனது 17வது வயதில் ஸ்டான்லி ஹோம் ப்ரொடக்ட்ஸ் எனும் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். வேலையை ரொம்ப ஸ்மார்ட் என பெயர் எடுத்தார். அந்த நிறுவனத்துக்கு வரும் பலருக்கும் பயிற்சி கொடுப்பதே அவர்தான். பெண் என்ற காரணத்திற்காக அலுவலகத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கவே இல்லை. இவர் பயிற்சி கொடுத்த ஆண்களெல்லாம் பதவி உயர்வு வாங்கி செல்ல இவருக்கு தார்மீக கோபம் உருவானது. அந்த கோபத்தை ஆக்கப்பூர்வமாய் செலவிட நினைத்தார். 17 ஆண்டு காலம் உழைத்து தன்னை மதிக்காத அந்த நிறுவனத்தை உதறினார். சில ஆண்டுகளில் வெறும் $5000 ஒரு அழகு சாதனம் இருக்கும் கடை ஆரம்பித்தார். அது இன்றைக்கு வேர்விட்டு கிளைவிட்டு சுமார் 45 நாடுகளில் பரவி இருக்கிறது. நிறுவனத்தின் இன்றைய லாப கணக்கு ஆண்டுக்கு $10,000 கோடி என்கிறது புள்ளி விவரம். அவரை மதிக்காத நிறுவனம் இன்று அட்ரஸ் இல்லாமல் போயே விட்டது. நிராகரிக்கப்பட்டவரோ இன்று உயர்ந்த இடத்தை அடைந்திருக்கிறார். தன்னம்பிக்கை மனதில் இருந்தால் சாதனைக்கு எதுவும் தடையில்லை எனும் உதாரண பெண்மணியில் ஒருவர்தான் இவர். இயலாதன முடங்கியது கற்காலம், வெற்றி என முழங்குவதே தற்காலம். கடைசியா இனிமேல் முடியாது எடுத்த 10 அத்தியாயங்களுடைய கடைசி இது.
போலாம் ரைட் என்றவுடனே ரன்வேயில் ஓடி காற்றை பிடித்து விண்ணில் தாவி பறந்து விடுகிறதே ஆகாய விமானம். ஆனால் அதன் முதல் வெற்றியை பதிவு செய்த ரைட் சகோதரர்களுக்கு அது எவ்வளவு எளிதா இருக்கவில்லை. ஆர்வில் வில்பர் எனும் மில்டன் ரைட்டின் 2 பிள்ளைகளுமே படிப்பில் அப்படியொன்றும் சிட்டிகள் இல்லை. சின்ன வயதில் அவருடைய தந்தையர் வாங்கி கொடுத்த குட்டி பறக்கும் ஹெலிகாப்டர் அவர்களை ரொம்பவே வசீகரித்தது. பேப்பர், மூங்கில், ரப்பர் போன்றவர்களால் உருவாக்கப்பட்டிருந்த அந்த ஹெலிகாப்டரை பறந்தபோது அவர்கள் பிரமித்து போனார்கள். அது உடைந்த போது அதே போல ஒன்றை அவர்களாகவே உருவாக்கி வியப்பூட்டினார்கள். பறக்கும் ஆசை அப்போதே அவர்களுடைய மனதுக்குள் குடியேறிவிட்டது. படித்தார்கள், ஆனாலும் படிப்பில் பெரிதாய் எதையும் சாதிக்கவில்லை. ஒரு டிப்ளமோ கூட முடிக்கவில்லை. படிப்பை முடிக்காமல் வெளியேறுகளை கடுமையான மன அழுத்தம் சந்தித்தது. நோயாளியான அம்மா, உதவி தேவைப்படும் அப்பா எனும் சூழல் தான் அவர்களுக்கு வாய்த்தது. இருவருமாக சேர்ந்து ஒரு பிரிட்டிஷ் பிரஸில் ஆரம்பித்தார்கள், பத்திரிகை ஆரம்பித்தார்கள். எதுவும் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. சரி, ஒரு சைக்கிள் கடை ஆரம்பிக்கலாம் என நினைத்தார்கள். சின்ன கடை துவங்கி 4 ஆண்டுகளில் ரைட் சைக்கிள் நிறுவனம் ஒன்றையும் ஆரம்பித்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு தேடல் அதில் இருக்கவில்லை. கடைசியில் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி வைத்துட்டு விமானம் செய்ய ஆரம்பித்தார்கள். வேதாளத்தை பிடிக்க போன விக்ரமாதித்தனை முயன்று கொண்டிருந்தார்கள். பெரிய சைஸ் பட்டம், கிளைடர், இவரை இறக்கிடக்கூடிய விமானம், சக்தியில் இயங்கும் விமானம் என படிப்படியாக முயன்று கொண்டே இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான தோல்விகளின் முடிவில் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. அதுதான் இன்று அதிநவீன விமானங்களின் தாய் வீடு. இவ்வளவுதான். இதற்கு மேல் முயற்சி செய்ய முடியாது என்னும் வாசகத்தை யாரோ ஒருவரிடமிருந்து தினமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தொழிலில், படிப்பில், நட்பில், காதலில் என எல்லா இடங்களிலும் இந்த சலிப்பு பலருக்கு வந்து விடுகிறது. ரைட் சகோதரர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரவே இல்லை. முயற்சி இல்லாமல் வளர்ச்சி இல்லை என்பதுதான் உண்மை. எந்த காலத்தில் முயற்சியை கைவிடுகிறோமோ அப்போது வெற்றிக்கான கதவுகளும் அடைபட்டுவிடும். இலட்சியத்தை நோக்கி எவ்வளவு மெதுவாய் போகிறார் என்பது பிரச்சனை அல்ல, நின்று விடாமல் இருப்பதே முக்கியம் என்கிறார் கன்ஃபூசியஸ். கூட்டுப்புழுவின் கூடுடைக்கும் பொழுதுகளை பார்த்திருக்கிறீர்களா? பிரம்ம பிரயத்தனம் செய்து அவை கூட்டை உடைத்து வெளியேறுகின்றன. எந்த வினாடியிலும் முயற்சியை நிறுத்தி வைப்பதில்லை. அப்படி நிறுத்தி வைத்தால் அவை வண்ணத்து பூச்சியாக வடிவெடுப்பதில்லை. தொடர் முயற்சியை வெற்றி தரும். எப்போதும் முயற்சி செய்வதை நிறுத்தி விடுகிறோமோ அப்போது தோல்வி நம்மை அமுக்கி விடுகிறது. நான் அதை புரிந்து கொண்டேன். தொடர்ந்து முயற்சி செய்பவர்கள் வெற்றியை அடையாமல் போனதில்லை என்கிறார் ஹாலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் ஹாரிசன் போர்ட். அமெரிக்காவின் இந்தியானா போலீஸ் நிமிடத்திலே ஆரோன் தாம்சனுக்கு மலையேறுவதால் உயிர். 2003 ஏப்ரல் மாதம் அமெரிக்காவில் உள்ள புளூ ஜோன் கேனியன் மலையில் ஏறிய போது விபத்தில் சிக்கிக் கொண்டார். அவருடைய வலது கை மலையிடுக்கில் மாட்டிக்கொண்டது. முதலில் கையை எப்படியாவது எடுத்து விடலாம் என்றுதான் நினைத்தார். கை வெளியே வரவே இல்லை, வசமா சிக்கிக் கொண்டது. நேரம் செல்ல செல்ல திகில் அவருடைய மனமெல்லாம் நிரம்பியது. ஆளவரமற்ற மலை அது. மலையேற வருவதை பற்றி அவர் யாரிடம் சொல்லவும் இல்லை. கையில் போனும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாய் தண்ணீரும் தீர்ந்து வருகிறது. மணித்துளிகள் கடந்த நாட்கள் ஆகின்றன. 1, 2, 3 என நாட்களும் நகர்ந்து விட்டன. முழுதாய் 5 நாட்கள் இடைவிடாமல் போராடினார். யாராவது வருவார்களா என கத்தி பார்த்தார். ஒரு பயனும் இல்லை. கை சிக்கிக் கொண்டதுதான். தனது வீடியோவை எடுத்து தன்னையே படம் பிடித்தார். இதோ சாகப் போகிறேன் என குடும்பத்துக்கு செய்து கொடுத்தார். மலையில் தனது தோற்றம் மறைவு நாட்களை கூட வெட்டி வைத்தார். இதற்கு மேலும் முடியாது என நிலைமைக்கு அவர் வந்தபோது விபத்தில் சிக்கி இளைஞர் பலி எனும் ஒரு வரி செய்தியாக இருப்பார். ஆனால் அவர் துவளவில்லை. தன்னிடமிருந்த ஒரு அறுபடாத கத்தியை கொண்டு தனது வலது கையை வெட்டினார். அப்போது அவர் தரையிலிருந்து 65 அடி உயரத்தில் ஒற்றை கனவுடன் தட்டு தடுமாறி கீழே வரும் வழியில் ஒரு தம்பதியை சந்தித்தார். 6 மணி நேரத்திற்கு பின் ஹெலிகாப்டர் அவரை மீட்டது. அந்த போராட்டம் தான் ஏஆர் ரஹ்மானின் இசையில் 127 ஹவர்ஸ் என்னும் ஹாலிவுட் திரைப்படமானது. உயிரின் கடைசுழி உருக்கும் வரை தளராமல் போராடுவார், வாழ்வில் வெற்றி அடைவார்கள் எனும் உயரிய பாடத்தை அவருடைய வலிமிகுந்த வாழ்க்கை சொல்லித் தருகிறது. வெற்றிக்கான மந்திரத்தை சொல்லும் பொழுது அதன் வழியாக இவற்றை சொல்வார்கள். ஒரு இலட்சியத்தை உருவாக்குங்கள். அதை அடைவதற்கான பயணத்திற்கு என்னென்ன தேவையோ அவற்றை தயாரிங்கள். வெல்ல முடியும் என அசைக்க முடியாத நேர் சிந்தனையை மனதில் கொண்டிருங்கள். வாய்ப்புகளின் வாழ் கிடைத்தால் கூட இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். தோல்விகளோ தவறுகளிலோ தோண்டிவிடாமல் மீண்டும் உற்சாகமாக முன்னேறுங்கள். எப்போதும் உங்களை சுற்றி தன்னம்பிக்கையான மனிதர்களை கொண்டிருங்கள். வெற்றி கிடைக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே முயற்சியை முறித்து போடாதீர்கள் என்று சொல்கிறார்.
பெப்டி கேள்விப்பட்டிருக்கிறா? இவர் கயிறு மேல் நடப்பதில் அலாதி பிரியம் அவருக்கு. அந்த நுட்பத்தை அவருக்கு யாரும் கற்றுத்தரவில்லை. தனது வீட்டின் பின்னால் கயிறு கட்டி நடந்து பழகினார். கயிறு மேல் நடப்பது, குதிப்பது, பல்ட்டடிப்பது என சாகசங்கள் கொஞ்ச நாளிலேயே போரடித்து விட்டது அவருக்கு. உயரமான கட்டில்களுக்கிடையே கயிறு கட்டி நடந்தால் என்ன எனும் சிந்தனை உந்தித்தல்ல அதற்கான முயற்சியில் இறங்கினார். பாரிஸில் உள்ள பழமை வாய்ந்த உயரமான நாட்டினம் ஆலயத்தின் கோபுரங்களுக்கிடையே கம்பி கட்டி நடந்தார். பின் ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள ஹார்பர் பாலத்தினுடைய கம்பியில் கட்டி நடந்து வியக்க வைத்தார். அமெரிக்காவின் நியூயார்க் இரட்டை கோபுரங்களுக்கிடையே கம்பி கட்டி நடக்க வேண்டும் என்பதுடைய தீராத ஆவல். 1960களில் கட்டிட வேலை செய்து கொண்டிருக்கும் போது பாரிஸிலிருந்து பலமுறை நியூயார்க் சென்று அந்த கட்டிடத்தை பார்த்தார். 1968 அடி உயரத்தில் கட்டிடத்தின் உச்சி. 2 கட்டிடங்களுக்கிடையே சுமார் 200 அடி தூரம். ஹெலிகாப்டரில் பல முறை பறந்து கட்டிடங்களை படம் பிடித்தார். பலமுறை கட்டிடத்துக்குள் காவலாளி கண்ணில் பண்ணை தூவி நுழைந்து வேவு பார்த்தார். ஒரு தடவை போலீஸின் கையிலும் வசமாக மாட்டினார். இனிமேலும் கனவு அவ்வளவுதான் என முடிந்து போய்விடவில்லை. மீண்டும் மீண்டும் முயன்று கொண்டே இருந்தார். கடைசியில் வெகு ரகசியமாக கம்பிகள் கட்ட வேண்டிய பொருட்கள் எல்லாவற்றையும் மாடியில் கொண்டு சேர்த்தார்கள். நள்ளிரவில் ஒரு கட்டிடத்தின் உச்சியிலிருந்து மறு கட்டிடத்திற்கு அவர் மூலம் நூல் எறிந்து கம்பி இழுத்து என பிரம்ம பிரயத்தனம் செய்து கம்பி இழுத்து கட்டினார்கள். 1974 ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலையில் கம்பியில் நடந்தார். பெட்டிட் சில்லிடும் குளிர் வழக்கத்தை விட அதிகமான காற்று, எப்போது வேண்டுமானாலும் பெய்ய தயாராக இருக்கும் வானம், பனிமூட்டம் என அவரை சவாலால் சந்தித்தன. பெட்டிட் தயங்கவில்லை. கம்பியின் மீது அசைந்தாடிபடி நடந்து எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். காவலர்கள் வந்து அவரை கைது செய்யும் வரை சுமார் 45 நிமிடங்கள் கம்பியில் நடந்தும் அமர்ந்தும் குதித்தும் சாகல் செய்து கொண்டிருந்தார். இந்த முயற்சியில் துவக்கம் முதல் கைது வரை பெண்டிட் சந்தித்த சவால்களும் சிக்கல்களும் கொஞ்ச நஞ்சமல்ல. இனிமேல் முடியாது என ஒரு முறை நினைத்திருந்தால் அவருடைய இலட்சியம் நிறைவேறியிருக்காது என்பதே உண்மை. இல்லாமல் தொடரட்டும் முயற்சிகள், அவை உயிருக்கு உரமூட்டும் பயிற்சிகள் என்று இதோடு என்னுடைய சேவரியனுடைய அந்த கட்டுரையுடைய காட்சிகளை இதுவரை தந்து பொறுமையாக கேட்டமைக்கும், அடுத்த பாகங்கள் வாய்ப்பு இருந்தால் வழங்குவேன் என்ற நம்பிக்கையும் இன்ஷா அல்லாஹ் ஸ்ரீவன் அதுக்கு ஏற்பாடு செய்வார், சிவன் சார் தருவார் நம்பிக்கிறேன். இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்